மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக அரசின் விக்ஷித் பாரத் ஜி ராம்ஜி என்ற திட்டம் தற்பொழுது இது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், ஒரு நீண்ட விவாதம் இந்த மசோதா பற்றி போயிட்டு இருந்தது. தற்பொழுது இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அங்குள்ள சூழல் என்ன மக்களவையில் விரிவாக பதிவு பண்ணுங்க. மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே ராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது என்ன ராம்ஜி மசோதா என்று கேட்டால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று நடைமுறையில் பொதுமக்களால் அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்திற்கு மாற்றாக மத்திய அரசு புதிய மசோதா ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அந்த மசோதா விபிஜி ராம்ஜி என்று மத்திய அரசு பெயரிட்டிருக்கிறது. ஆனால் ஹிந்தியில் அது ராம்ஜி மசோதா என்று அழைக்கப்படுகிறது. அந்த ராம்ஜி மசோதா தான் தற்போது மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா நேற்று முன்தினம் மக்களவையிலே அறிமுகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று இந்த மசோதா நிறைவேற்றுவதற்காக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று நள்ளிரவு 1:30 மணி வரை இந்த மசோதா மீதான விவாதம் நடைபெற்றது. இந்த மசோதாவின் மீது பேசிய பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தியினுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பதற்கும் ராம் என பெயரிட வைக்கப்பட்டிருப்பதற்கும் இந்த திட்டத்திற்கான பணியாளர்களுக்கான கூலியில் 40% மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தம் செய்யப்பட்டிருப்பதற்கும் கடும் எதிர்ப்பையும் ஆட்சேபத்தையும் பதிவு செய்தனர். இந்த நிலையில் இன்று இந்த மசோதாவிற்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பதிலுரை வழங்கி உரையாற்றினார். அப்போது அவரை பதிலுரை வழங்க விடாமல் எதிர்க்கட்சிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த மசோதாவின் நகலை கிழித்து அந்த காகிதத்தை அமைச்சரை நோக்கி அவர்கள் வீசி எறிந்தனர். We want justice, we want மன்ரேகா. மன்ரேகா என்றால் இந்த திட்டத்திற்கு ஆங்கிலத்தில் மன்ரேகா என்று அழைப்பார்கள். We want மன்ரேகா என்ற முழக்கங்களை அவர்கள் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பேசிய வேளாண் துறை அமைச்சர் வளர்ச்சிக்கு ஆதரவான இந்த மசோதாவை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன. எதிர்க்கட்சிகள் மகாத்மா காந்தியின் சிந்தனைகளை படுகொலை செய்துள்ளது. எப்போது காங்கிரஸ் இந்திய பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டதோ அப்போதே மகாத்மா காந்தியினுடைய சிந்தனையை கொள்கையை காங்கிரஸ் கட்சி கொன்றுவிட்டது. இது தவிர சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடலாம் என்று மகாத்மா காந்தி கூறியதையும் காங்கிரஸ் கட்சி நிராகரித்ததாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு முன்பே ஆட்சியில் இருந்த பல அரசுகள் ஊரக வேலை வாய்ப்புக்காக பல உத்தரவாத திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றன. இந்த திட்டத்திற்கு முதலில் என்ரேகா என்றுதான் பெயரிடப்பட்டது. ஆனால் 2009 மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தலுக்காகத்தான் மகாத்மா காந்தியினுடைய பெயர் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது தவிர காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல மாநில அரசுகளின் திட்டங்களுக்கு இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ் காந்தி ஆகியோரின் பெயர்களில் தான் திட்டம் வைக்கப்பட்டதாகவும் மகாத்மா காந்தியினுடைய எந்த பெயரும் எந்த திட்டத்திற்கும் காங்கிரஸ் ஆட்சியில் வைக்கப்படவில்லை என்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளிக்கிடையே இந்த மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய அமளி தொடர்ந்ததால் மக்களவையை நாளை காலை வரை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்திருக்கிறார். இந்த மசோதாவிற்கு பிறகு இன்று மதியம் டெல்லி காற்று மாசு தொடர்பாக பிரியங்கா காந்தி, கனிமொழி கருணாநிதி ஆகியோர் பங்கேற்கக்கூடிய ஒரு விவாதம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நாளை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் இன்று டெல்லியினுடைய காற்று மாசு தொடர்பாக நடைபெற இருந்த விவாதமும் நடைபெறாமல் போயிருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.